ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டையிலே ஒரு பஃபி கேக் மாதிரி பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் அங்காட்டி சரியாக வரல. என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு 4 முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக நல்லா அடித்து வச்சாச்சு, ஃபீட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து வெள்ளைக்கருவையும் நல்லா இது பண்ணி வச்சாச்சு. அதாவது நல்லா நுர வர்ற அளவுக்கு ஃபீட் பண்ணி வச்சாச்சு. மஞ்சக்கருவை ஊற்றி அதுக்கு மேலே வந்து அந்த முறையோடு இருக்கும் பார்த்திங்களா, அப்படியே வந்து அந்த மஞ்சக்கருக்கு மேலே வந்து அந்த வெள்ளைக்கருவை ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் இது மேலே வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நாங்கள் வந்து சாட் மசாலா மட்டும் தான் போட்டோம். நீங்கள் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சேர்த்துக்கலாம். பொடுசாக கட் பண்ண ஆனியன், கேரட்டு, இந்த மாதிரி கேப்சிகம், முட்டைக்கோசு என்னன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சாட் மசாலா மட்டும் போட்டு நம்ம இதை வந்து திருப்பி போடுறது கிடையாது. ஆஃப் ஆயில் சாப்பிட்டவங்களுக்கு தான் இது பிடிக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேலே வந்து அப்படியே நம்ம முறையாக நம்ம எப்படி ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே 4 பீஸாக கட் பண்ணி அப்படியே எடுத்து நான், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு குட்டி பொண்ணு வேறு வந்துருந்துச்சு. அந்த மகாங்கிற ஒரு பிள்ளை நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், அவளும் வந்திருந்தா. அந்த பொண்ணுக்கு நாங்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஆஃப் ஆயில் சாப்பிட்றப்ப கூட நம்மளுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் வரும். இதில் வந்து அந்த மாதிரி வரல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நல்லா அடிச்சிட்டோம். நல்லா வர அளவுக்கு அடிச்சுட்டு செஞ்சதுனால அந்த அளவுக்கு ஸ்மெல் இல்லை. அப்படியே சூடாக கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து எங்கள் வீட்டுக்கார் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் செய்யலை, என் பொண்ணு தான் செஞ்சால். ஆனால் சொன்னேன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அதனால் சரி செய்யின்னு சொன்னேன். அவளே வந்து ட்ரை பண்ணி செஞ்சால் உண்மையே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்ததுங்க. அது நம்ம சூடோடு சாப்பிட்ணும். சூடு ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. மேலே லேசாக நாங்கள் சாட் மசாலா மட்டும்தான் தூவணும். நீங்கள் என்ன வேணுமோ தூவிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு உண்மைக்குன்னு இதோட டேஸ்ட் வந்து நல்லா பஃபியாக ஸ்பாஞ்ச் மாதிரி, அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதே நம்ம நீட்டாக கட் பண்ணி 4 இதாக போட்டிருக்கோம். நம்ம வந்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா பிக்கக்கூடாது, அப்படியே பிச்சு அப்படியே வாய்க்குள்ளே போடணும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.